ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு சௌந்தர்யலகரில் 9வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். மகி மூலாதாரே கமப்பி மணிப்பூரே ஹுதவகம் அப்படிங்கிற ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சில பேருக்கு ஜாதகத்தில் விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறவாளுக்கு அவள் குடும்பத்தில் நல்லா உழண்டு எல்லாருக்கும் செய்வாள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பந்துக்கள் அவளை விட்டு நகர்ந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு இது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் அந்த லக்ன அமைப்பு எல்லாம் சேர்ந்து சில கிரகங்களுடைய அமைப்பும் சேர்ந்து பந்துக்கள் குடும்பத்தில் விட்டு பிரிஞ்சிருப்பாள். இப்போ அந்த பந்துக்கள் திருப்பி ஒன்றா சேர்றதுக்கு உண்டான இந்த ஸ்லோகம்தான் இது. மோரோவர் பஞ்சபூதமும் இவளுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இதில். இப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா, ஒரு மண்டலம் 48 நாள் தினம் 200 தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கும்போது இந்த விட்டு பிரிந்த பந்துக்கள் நம்மளை சேருவாள். அது சர்வ நிச்சயம் ஒன்று. இன்னொன்று, இந்த அம்பாளை சகஸ்ரதள தாமரை, சகஸ்ரதள பத்மம் அப்படிங்கிற போது 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் மேலே அம்பாளும் சிவனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியவா. அவளை நினச்சி நம்ம இந்த பாராயணம் பண்ணும்போது ஸ்லோகத்தை நம்ம பந்துக்கள் நம்மள்கிட்ட விட்டு பிரிஞ்ச பந்துக்கள் நம்மளோட சேருவாங்கிறது உறுதியான ஒன்று. அந்த பஞ்சபூதங்களும் அவளுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற சொல்கிற ஸ்லோகம்தான் இந்த 9வது ஸ்லோகம்.